ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகிறார். மாமா வீட்டிற்கு தன்னுடைய சொந்த சகோதரன் நிமித்தம் இருக்கிற இடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. கண்ணீரோடு வேதனையோடு தாய் தகப்பனை விட்டுவிட்டு இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு அவர் கடந்து போகிறார். கடந்து போகிற பொழுது ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபே, நீ பயப்படாத. யாக்கோபே, பயப்படாத. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை நான் கொடுப்பேன். எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மறுபடியும் சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் கைவிடவே இல்லை. மனிதன் வாக்கு மாறுவான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டேன் என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கீழாகாமல் மேலாக போறீங்க. எல்லாரும் இன்னைக்கு உங்களை ஏளனமா பேசுறாங்களா? ஏசு ஏசு நீ போனியே, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமும் வாழ்க்கையில இல்லையே, எல்லாத்தையும் இழந்துதானே நிற்கிற அப்படின்னு பேசுறாங்களா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை கண்டாய் என்று சொல்லுகிறார்களா? கலங்காதுங்க, பயப்படாதுங்க. இந்த இடத்துல யாக்கோபுக்கு தன்னுடைய சொந்த சகோதரனே விரோதமாய் எழுப்பிட்டான். சகோதரனுக்கு பயந்து போகிறார். அதே போல இன்னைக்கு உங்க சகோதரன் நிமித்தம் நீங்க இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? சொந்த குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறதா? பேசுகிறார்களா? கலங்காதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், கைவிட மாட்டேன். இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்க எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க, மறுபடியும் நீங்க திரும்ப அதே ஸ்தானத்திற்கு வருவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். பாருங்க, யாக்கோபுக்கு சொன்னபடியே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபே சொல்றார் பாருங்க, ஆதியா 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
நான் போகிற பொழுது ஒன்றும் இல்லாம போனேன். ஆனா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களை உடையவனாக என்ன மாத்திட்டார் அப்படின்னு யாக்கோபே சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் எவ்வளவு வேணும், நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் என் ஆண்டவர் என்னை நினைத்து சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் என் கூட இருந்து இந்த 2 பரிவாரங்களை கொடுத்தார் அப்படின்னு கர்த்தரை மேன்மைப்படுத்துறார். நம்ம ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். யாக்கோபு கூட இருப்பேன்னு சொன்னார், போகிற இடம்லாம் உன்னை காப்பேன்னு சொன்னார். சொன்னபடியே கூட இருந்து ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட போவதில்லை. ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை போல உங்களுக்கு தெரியலாம். ஐயோ அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். அதனால பயப்படாதுங்க, தைரியமா இருங்க, கலங்காதுங்க, சோர்ந்து போகாதுங்க. யாக்கோபை மறுபடியும் திரும்ப வர பண்ணினார். அதே போல ஆண்டவர் உங்களையும் அதே ஸ்தானத்திற்கு திரும்ப கொண்டு வந்து நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அது ஒரு நாளும் கீழே விழுந்து போகாது. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்த வார்த்தை நிறைவேறுகிறது வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபோடு கூட இருந்து 2 பரிவாரங்களை உடையவனாக அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நம்மையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. கண்ணீரோடு வேதனையோடு பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு கடன் பிரச்சனை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. யாக்கோபை மறுபடியும் அதே ஸ்தானத்திற்கு திரும்பி வர பண்ணினீரே, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திரும்பி வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, கைவிடாதுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.